கர்த்தருக்கு நீங்கள் ஒன்று செய்யும் போது உலகம் உங்களை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது, ஒத்துக்கொள்ளாது. உலகம் உங்களை பகைக்கும். எங்க நம்ம இங்க மிஸ்டேக் ஆகும் தெரியுமா? உலகத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா, ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா? நீங்க தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். பல நேரங்களில் நீங்க கெட்டவர்களை போல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவீர்கள். இப்போ ஆபிரகாம் ஒரு நாள் காலைல பையனை கூப்பிடுறாரு, ஈசாக்க, வா நம்ம போயிட்டு வருவோம். எங்க போறோம்? ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். போறாரு, மேலே போய் படுக்க வச்சு கையை கட்டி கத்தியை வாங்குறாரு. என்ன நினைச்சிருப்பான் அவன்? எங்க அப்பா என்னை எது கூட்டு வந்தாரு? கொல்றதுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய வியூல அவன் செய்யறது எல்லாமே சரி. கர்த்தர் சொன்னார். ஆனா உலகத்தின் வியூல ஆபிரகாம் செய்யறது எல்லாமே அநியாயம், அக்கிரமம். பையனை கொல்ல பார்க்கறான், பையனை விரட்டி விட்டுட்டான், அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டான். போதாதுக்கு இருக்கிற ஒரே பையனை கொலை பண்ண பார்க்கறான். இப்படித்தானே வேர்ல்டு சொல்லும். எத்தனை பேர் நம்புவாங்க? அது எப்படிங்க ஒரே பையனை ஆண்டவர் கொல்ல சொல்லுவாரா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொன்னா ஒத்துப்போமா? உன் பையனை கொல்லுன்னு சொன்னா ஒத்துப்போமா? அது எப்படிங்க ஆண்டவர் கொல்ல சொல்லார்? கேட்போம் தானே. ஆண்டவர் அவனை அப்படிதான் சொன்னாரு, கொல்ல விடல, காப்பாத்திட்டாரு. ஆனா வியூ உலகத்தின் பார்வையில இதுதான் நன்மை செய்து தீங்கு அனுபவி.